விடுதலை சிறுத்தைகளின் சார்பினுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த போராட்டத்திலே விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பங்கெடுப்பதாக இருந்தது. ஆனால் வர முடியாத சூழலில் என்னை அனுப்பியிருக்கிறார்கள். வருத்தத்தையும் தெரிவிக்க சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தடுத்த போராட்டங்களில் இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கான கோரிக்கையோடு தலைவர் அவர்களும் இடம்பெறுவார் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இது மிக முக்கியமான போராட்டம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற கோரிக்கையை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற சூழலில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அதிகார பகிர்வு, அவர்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுக்கின்ற இந்த போராட்டம் ஒரு மக்களுக்கான போராட்டமாகத்தான், அடித்தட்டு மக்களுக்காக, அடிநிலையில் இருக்கின்ற மக்களுக்கான போராட்டமாகத்தான் நாம் பார்க்க முடியும். ஏன்னா ஜனநாயக அமைப்பினுடைய அடித்தட்டினுடைய அந்த உரிமைகள், அந்த ஜனநாயக அமைப்பு பாதுகாக்கப்பட வேண்டுமானால் அடித்தட்டில் இருக்கின்ற ஜனநாயக அமைப்பில் இங்கே இருக்கின்ற இந்த நிலையை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலை எதுவென்றால் உள்ளாட்சி அமைப்புகளை பாதுகாக்கக்கூடியதான். அங்கே இருக்கின்ற கவுன்சிலர்களாக இருக்கலாம், ஊராட்சி மன்ற தலைவர்களாக இருக்கலாம், அல்லது ஒன்றிய கவுன்சிலர்களாக இருக்கலாம். அவருடைய நிலை இன்றைக்கு என்ன? தமிழ்நாட்டில் இன்றைக்கு இந்த துண்டறிக்கையில் போடப்பட்ட முதல் கோரிக்கையே கிராமப்புற நகர்ப்புற உள்ளாட்சி மன்றங்களின் செயல்பாடுகளை முடமாக்குகின்ற கொள்கைகளை ஒன்றிய பாஜக அரசு அமலாக்கி வருகிறது. அதிகாரங்களை பரவலாக்குவதற்கு பதிலாக மேலும் மேலும் அதிகாரங்கள் மையப்படுத்தப்பட்டு வருகின்றன. அதிகாரம் ஒரு இடத்துல குவிகிறது. ஒன்றிய அரசு இதற்கான நிதி ஒதுக்கீடோ போட்ட பட்ஜெட்ல கூட கீழே இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது பெரிதாக இல்லை. அப்போ இங்க இருக்கின்ற உள்ளாட்சி அமைப்புகள் நேரடியாக தண்ணி வரல, நேர கவுன்சிலர் தான் கேட்பாங்க, எம்எல்ஏவை கேட்க மாட்டாங்க. இல்லை ஒரு கட்டடம் கட்டணும், பாதை சரியில்லை, டாய்லெட் வசதி இல்லை, வேற என்ன பிரச்சனை ஆனாலும் நேரடியாக மக்களோடு தொடர்புடைய பிரதிநிதிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் தான். எம்எல்ஏ கூட பார்க்காம போயிடுவாங்க, எம்பி கூட பார்க்காம போயிடுவாங்க. நேரடியாக மக்களோடு தொடர்புடையவர்களுடைய பிரச்சனை அது. இன்னைக்கு பல இடங்கள்ல அது பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு செப்டம்பர் 24 பூனா ஒப்பந்த நாள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் காந்திக்கும் அவர்களுக்குமான அந்த ஒப்பந்தம் போடப்பட்ட நாள். தலித்துகளுடைய உரிமை பறிக்கப்பட்ட நாள். இந்த நாளில் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பது என்பது ஒரு உரிமை சார்ந்த போராட்டமாக தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு சாதாரணமான போராட்டம் அல்ல, இது ஒரு உரிமை சார்ந்த போராட்டம். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு என்ன நிதி? ஏற்கனவே 10% தான் கொடுத்துருக்கீங்க, இப்போ 30% கொடுங்க. ஏன்னா நேரடியாக இங்கே தான் கேட்குறாங்க. பல சாலைகள் போடணும் அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகள் தனியாக போட வேண்டியது இருக்கு. சாலைகள் அங்கே வெறும் 10% தான் கொடுக்குறீங்க, 30% தான் மாற்றுங்க அப்படிங்கிற கோரிக்கை அப்படி ரொம்ப முக்கியமான கோரிக்கை. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி அப்படின்னா கிராமப்புறங்கள் வளர்ச்சி அடையணும். அதான் மகாத்மா காந்தி அவர்கள் சொல்வார்கள். கிராமப்புறங்கள் வளர்ச்சி அடையாம கிராமப்புறங்கள் தான் இந்தியாவுடைய ஆன்மா, மகாத்மா காந்தி அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் கிராமப்புறங்கள்ல எந்த வசதியும் இல்லை, அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் எந்த வசதியுமே இல்லை அப்படின்னா அப்ப என்ன விதமான வளர்ச்சி அங்கு முன்னெடுக்கப்படுகிறது என்கின்ற கேள்வியை தான் நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த போராட்டத்தின் மூலமாக முன்வைக்கின்றது. பல பிரதிநிதிகள் செயல்படவே முடியல. பெண்கள் செயல்பட முடியல, தலித் பிரதிநிதிகள் செயல்பட முடியல. சமீபத்தில் நந்தன் திரைப்படம் கூட அதை சுட்டி காட்டி இருக்குது. உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்குள்ள அங்க இருக்கிற தலித்துகளுக்கான ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் என்ன விதமான செயல்பாடுகளோடு அவர் செயல்படுறாரு, அவர்களுக்கான அதிகாரம் எங்க இருக்கு, அவர்களுக்கான உரிமை எங்க இருக்கு, அவர்கள் எப்படி அங்கே பழிவாங்கப்படுகிறார்கள் அல்லது புறக்கணிக்கப்படுகிறார்கள், உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கிற இன்றைய நிலை, இதையெல்லாம் கண்டறிய வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ்நாடு அரசு இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அவர்களுக்கான நிதி தொடர்பான அவர்களுக்கான அதிகாரம் தொடர்பான எப்படி செயல்படுகிறது? பல இடங்களில் உள்ளாட்சி அமைப்பில் இருக்கிற பஞ்சாயத்து போர்டு தலைவரே கையெழுத்து போடுவதற்கு கூட அங்கே அனுமதி இல்லாமல் இருக்கு. நிறைய இடங்கள் அது நடக்குது. இன்னும் சில இடங்கள்ல கிராமங்களில் போய் பார்க்குறோம், அந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு சேர் கூட அங்கே இல்லை, அலுவலகத்தில் கரண்ட் இல்லை. இது எல்லாமே ஜாதி அடிப்படையில் பழிவாங்கப்படுகிறது, கட்சி அடிப்படையிலும் பழிவாங்கப்படுகிறார்கள். இது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது, நம்ம நேரடியாக நம்ம பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில்
தமிழ்நாடு அரசுக்கு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது இவற்றையெல்லாம் கண்டறிந்து எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கு ஒரு குழுவை இந்த உள்ளாட்சி அமைப்புகள் சார்பாக இது சரியா செயல்படுகிறதா, அவர்களுக்கான அதிகாரம் சரியாக அங்க கொடுக்கப்படுகிறதா, அங்க இருக்கிற ஜாதி அமைப்புகள் எப்படி செயல்படுகிறார்கள், இது எல்லாமே கண்டறிவதற்கான ஒரு கமிட்டியை போட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் கோரிக்கை வைக்க கடமைப்பட்டிருக்கோம். இது ரொம்ப முக்கியமான கோரிக்கையா நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு உள்ளாட்சி அமைப்புகள் பல இடங்களில் செயல்படவே முடியல. எந்தெந்த இடங்களில் செயல்பட முடியல அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டியா இருக்கட்டும், மேலவளவா இருக்கலாம், எப்படியெல்லாம் அந்த பகுதியில் ஜாதி அமைப்புகள் எப்படியெல்லாம் செயல்படுறாங்க, அதற்கு எப்படி மாநில அங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகம், அரசு நிர்வாகம் எப்படி அவர்களுக்கு ஒத்துழைப்பு தருகிறார்கள், அவர்களுக்கு எப்படி ஆதரவு தருகிறார்கள். இது வெறும் ஒரே ஒரு சாதி அமைப்பு மட்டும் இல்ல, அதற்கு பின்னணியா இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், இல்ல பல்வேறு பிரதிநிதிகளுக்கு இது பாதிப்பு இருக்கின்றது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த உள்ளாட்சி அமைப்புகளை சரி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுக்கின்றோம். இது இடதுசாரிகளுடைய வளர்ச்சியுடைய காலம் என்று நம்முடைய தோழர் அவர்கள் வீரமணியன் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு இலங்கையிலே மரியாதைக்குரிய அனுரா குமார திசநாயக்கா இன்றைக்கு பிரதமராக அவர் அதிபராக பதவியேற்றிருக்கிறார்கள். இடதுசாரிகள் ஆட்சிக்கு வர வேண்டும், இந்தியாவிலும் இடதுசாரிகள் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய கனவு. ஏன்னா வலதுசாரிகள் வீழ்த்தப்பட வேண்டும். பாரதிய ஜனதா, RSS, சங் பரிவார அமைப்புகளுடைய அந்த முயற்சியை நாம் தவிடுபடியாக்கி இன்றைக்கு இடதுசாரிகள் ஆட்சிக்கு வந்தால்தான் அனைத்து மக்களுக்குமான உரிமைகள் நிலைநாட்டப்படும். அது தலித்துகளா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்ட எந்த சமூகமா இருந்தாலும் இடதுசாரிகள் தான் தலைமை பீடத்துக்கு அதிகாரத்துக்கு வந்தால்தான் அது வர்க்க விடுதலையாக, ஒட்டுமொத்த வர்க்கத்திற்கான விடுதலையாக நாம் பார்க்க முடியும். ஆக இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு இலங்கையிலே ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அதிபர் நம்முடைய குமாரா திசநாயக்கா அவர்கள் ஒரு இடதுசாரி என்று எல்லோரும் சொல்கிறார்கள். ஆனால் அவருடைய அந்த செயல்பாடுகள் கடந்த காலங்களிலே ரோகண விஜயவீரா என்கின்ற இடதுசாரி தலைவர், அவர் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொறுப்பிலிருந்து இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து விலகி புதுசா ஜனதா விமுக்தி பெரமுனா என்கின்ற ஒரு அமைப்பை தொடங்கி அதை அவர் நடத்தினாங்க. அவர் காவல்துறையால, ராணுவத்தால சுட்டுக் கொல்லப்பட்டார். அதற்கு பிறகு தொடங்கப்பட்ட அமைப்பு தலைவர் குமார திசநாயக்கா அவர்கள். ஆனால் இதற்கு முன்பு அவர் இந்த இலங்கை அங்க இருக்கின்ற ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையிலேயோ, அங்க இருக்கின்ற இன விடுதலை தொடர்பாகவோ, இனப்படுகொலை தொடர்பாகவோ எந்த கருத்தையுமே சொன்னதில்லை. அரசுக்கு ஆதரவாக தான் இருந்தார். அவர் இதற்கு முன்பு 2004 சந்திரிகாவுடைய அமைச்சர்கள் இருந்தவர் தான். இனப்படுகொலையை கண்டிக்கவில்லை. ஆக உண்மையான இடதுசாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த இனப்படுகொலைகளை கண்டிக்க வேண்டும். இன்றைக்கு புதிய முன்னெடுப்பை அவர் எடுத்திருக்கிறார், எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் சார்பில் அவருக்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது அங்கு இருக்கின்ற இனவாதத்தை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், அங்கே மதவாதத்தை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஏனென்றால் உண்மையான இடதுசாரிகள் இனவாதத்துக்கும் மதவாதத்திற்கும் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டார்கள். அதை நாம் இங்க இருக்கின்ற இடதுசாரி அமைப்புகள், தமிழ்நாட்டில் இருக்கின்ற, இந்தியாவில் இருக்கின்ற இடதுசாரி அமைப்புகள் ஒன்றிணைந்து அங்க இருக்கின்ற இனவாதத்திற்கு, ஈழத்தமிழர்களுக்கான விடுதலையை, ஈழத்தமிழர்களுக்கான உரிமையை பெற்றுத் தருவதற்கு எல்லோரும் ஒன்றிணைந்து நாம் போராட வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையில் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பினுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர் வன்னியரசு அவர்களுக்கு. அடுத்ததாக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் ஒருவரான தோழர் செம்புலிங்கம் அவர்கள் சுருக்கமாக பேசும்.